Hey guys, welcome to atmega's Flutter tutorials. So இந்த வீடியோவில் ஃப்ளட்டரில் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் ஒன்றும் இல்லை, லோடிங் ஸ்க்ரீன்னு சொல்லலாம், இல்லை ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, லோடிங் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ண உடனேமே நமக்கு அந்த கண்டென்ட் லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ அதை வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனை தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஃப்ளட்டரை வச்சு க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம எந்த பேக்கேஜ் யூஸ் பண்ண போகிறது இல்லையா, ஜஸ்ட் ஃபாண்ட்டுக்கு மட்டும் கூகுள் ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நம்ம ஓனாகவே அந்த ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ண போவோம். ஆன்லைனில் பேக்கேஜஸ் அவைலபிளாக இருக்குது, பட் நம்ம ஓனாக க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். இதோட பாய்லர் பிளேட் கோட், அதாவது பை டிஃபால்ட் இருக்கக்கூடிய கோடு வந்து நமக்கு இருக்குது. இதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு என்டையர் ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனாக கொண்டு போகிற மாதிரி ஐடியா இருக்குது. ஸோ அதுக்காக நான் இங்கே ப்ராஜெக்ட் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ லிப் ஃபோல்டருக்குள்ளார மெயின் மட்டும் இப்போ இருக்குது. மெயினுக்கு அடுத்து நான் ஸ்க்ரீன்ஸ் இஎன்எஸ் அப்படின்ற ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ளே தான் நமக்கு என்னென்ன ஸ்க்ரீன் அங்கே வரப்போகுது அப்படின்றதுக்கான கோட் அதோட ஃபோல்டர்ஸில் இதுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஃபைல் ஸ்ட்ரக்சருமே இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸ்க்ரீன்ஸுக்குள்ளார நம்ம என்னென்ன ஸ்க்ரீன் வரப்போகுது, ஹோம் ஸ்க்ரீன், ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன், ஸ்ப்ளாஷுக்கு அடுத்து அபவுட் ஸ்க்ரீன். ஸோ இது எந்த மாதிரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்லைன் கோர்ஸ் அதோட பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் டுட்டோரியலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரே வழியில் காமிக்க முடியாது. இப்போ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் மட்டும் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ளாஷு, ஹோம், அபவுட்க்கு அடுத்து கோர்சஸ் அண்ட் கோர்சஸ்க்கு அடுத்து ப்ரொஃபைல். ரைட், இப்போது மெயின் இந்த ஃபைல் வருவோம். மெயின் டாட்டில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ராட்சில் கோட் ஆரம்பிக்கிறேன். இங்கே எமுலேட்டர் எனக்கு ஃபஸ்ட்டே ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் IMPM, அதாவது இம்போர்ட் மெட்டீரியல் பேக்கேஜ். ஸோ இதெல்லாமே ஷார்ட்கட்ஸ். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நம்மளால் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண முடியும். இம்போர்ட் ஆகிடுச்சு. இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வாய்ட் மெயினில் ரன் ஆப். ஸோ ரன் ஆப்குள்ளார நமக்கு என்ன அப்ளிகேஷனோட அந்த கிளாஸோ அதுக்கு நேம் கொடுத்தோம்னா நம்ம ரன் ஆகும். இங்கே மை ஆப் கொடுத்துட்றேன், மை ஆப். ரைட், அண்ட் மை ஆப் அடுத்து இந்த மை ஆப் நேமில் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணுமா. ஸோ ஸ்டேட்லெஸ் விசிட், அதுக்கான ஷார்ட்கட் STL அப்படின்னு அடிச்சுட்டு மை ஆப். ரைட், ஸோ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் ஆப் ரிட்டர்ன் பண்ண போகுது. இதுக்கு ஷார்ட்கட் வந்து MATAPP நடிச்சதுனாலே நமக்கு அந்த பேக்கேஜ் நேம் வரும் ரெக்கமெண்டேஷனில். ஜஸ்ட் என்டர். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப் உள்ளார நம்ம ஹோம் பேஜ் என்னென்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஹோம் பேஜ்னால் லைக் மெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க ஜாவா அந்த இதில் பண்ணும்போது. அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனேயுமே எனக்கு எந்த விசிட் ஃபஸ்ட்டாக தெரியணும். ஸோ ஃப்ளட்டர் பார்க்கும்போது எவ்ரிதிங் இஸ் விசிட். ரைட், ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனேயுமே எனக்கு எந்த விசிட் வந்து ஃபஸ்ட்டாக லோட் ஆகணும் அப்படின்றது இனிஷியல் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா ஹோமில் போயிட்டு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இப்போ நம்மக்கிட்ட இல்லை, நம்ம இனிமேல் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ கொடுத்தாச்சா, ஜஸ்ட் சேவ் இட் அண்ட் ஸ்ப்ளாஷ்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஃபைல் ஸ்ப்ளாஷ் டாட். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி IMPM இம்போர்ட் மெட்டீரியல் பேக்கேஜ். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டேட்ஃபுல் விசிட். இது ஏன்னு சொல்கிறேன், ஸ்டேட்ஃபுல் விசிட். இதுக்கு நேம் வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இதை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் ஹோவர் இட் அண்ட் இம்போர்ட். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் VS கோட் யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஹேண்டி அங்கே வரல. ஸோ பெட்டர் டு கோ வித் VS கோட். இங்கே ஒரு ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணிடுவோம். ஏன்னா ரன் பண்ணாதான் உங்களுக்கு சைமல்டேனியஸாக என்ன சேஞ்ச் நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ கரண்ட்டாக நம்மளுக்கு 3.3.4 வெர்ஷனா, இது கரண்ட் டேட்டு கொஞ்சம் அப்டேட்டான வெர்ஷன் தான். ஸோ மேக்ஸிமம் கரண்ட்டாக அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளட்டர் வெர்ஷன் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிளாங்கான பேஜ் இருக்குது. இங்கே நான் என்ன பண்ணுறேன், இந்த பேனர் எனக்கு வேணாம். ஸோ அதனால் ஜஸ்ட் ரிமூவ் அவுட். debug show check mode banner ஃபர்ஸ்ட் வருதா? இது ஃபால்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துட்டோம்னா அந்த பேனர் போயிடும். ஓகே, ஸோ நமக்கு ஒரு blank பேஜ் இப்போ இருக்குது. இப்போ அந்த blank பேஜ் எதனால் வந்துருச்சு, நம்ம ஸ்கேஃபோல்ட் கொடுத்துருக்கோம். ஸ்கேஃபோல்டு எதுவும் ஸ்கேஃபோல்டே கொடுக்கல, ஜஸ்ட் கண்டெய்னர் தான் ரிட்டன் இருக்குது. ஸோ ஸ்கேஃபோல்ட் கொடுத்தா சம்பாட் அது ஒயிட் பேக்ரவுண்ட் சம்திங் வரும். ஸோ இப்போ இங்கே அது கோர்னு ஆரம்பிக்கணும். இது வந்து ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனா ரைட். இங்கே தரேன் ஸ்கேஃபோல்டு நத்திங் பட் அந்த ஒரு ஆப்போட ஸ்க்ரீன் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கேஃபோல்டுக்குள்ள ஆப் வரதுக்கு தேவையில்லை. ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் தானே, பாடிக்குள்ளார ஒரு கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர்ஸ் லைக் என்ன சொல்கிறது, பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இந்த ஆப் ஸ்க்ரீனோட சைஸுக்கு வரப்போகுது. ஸோ இதில் என்ன பண்ணலான்னா ஹைட்டில் டபுள் டாட் இன்ஃபினிட்டி அண்ட் வித்லேயும் டபுள் டாட் இன்ஃபினிட்டி. ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா டோட்டல் ஹைட் அண்ட் வித் எடுத்துக்கு அப்படின்றது தான் மீனிங் இது. அண்ட் அலைன்மெண்ட் இதில் கொடுக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே எனக்கு சென்டரில் அலைன் ஆகணும். அலைன்மெண்ட் டாட் சென்டர் கொடுக்கும்போது இந்த கண்டெய்னருக்கு உள்ளே கொடுக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே எனக்கு சென்டரில் அலைன் ஆகும் அப்படின்றதுக்கான மீனிங் இது. அண்ட் சைல்டு, ஸோ சைல்டில் ஒரு டெக்ஸ்ட். ஸோ ஆப் நேம் பார்த்தீங்கன்னா atmega. அதனால் லோடிங் ஸ்க்ரீனில், அதாவது ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்லேயே atmegaன்னு தரேன். ரைட்டா? ரைட். இதுக்கு அடுத்து இதோட பேக்ரவுண்ட் கலர், ஸ்கேஃபோல்டோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ரெட் தரேன். இப்போ ரெட். இப்போ சேவ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்திருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இது இல்லை. ரைட். ஸோ வி நீட் டு ஆட் சம் அதர் ஸ்டைல்ஸ். இப்போ இங்கே போயிட்டு புதுசாக ஒரு பேக்கேஜ் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறேன். என்ன பேக்கேஜ்னு கேட்டிங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் இதுக்காகனா இப்போ நம்ம பை டிஃபால்ட்டாக ஃப்ளட்டரில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இல்லை. ஸோ பை டிஃபால்ட் இருக்க ஃபாண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வேறு ஏதாவது ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணிட்டுருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அதனால் இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸ் இருக்குது ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணும்போது கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்றது ஆன்லைன் ஏபிஐ மாதிரி. அதில் என்னென்ன ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃபாண்ட்டில் மேக்ஸிமம் எல்லா ஃபாண்ட்டும் அதில் அவைலபிளாக இருக்கும். அந்த ஃபாண்ட் எல்லாமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, Ctrl+Shift+P ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆட் டிஃபரன்சி கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேக்கேஜ் நேம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணாங்காட்டி பேக்கேஜ் நேம் எனக்கு இருக்குது, ஞாபகம் இருக்குது. Google_fonts கிளிக் பண்ணிட்டா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி இங்கே ஆட் பண்ணிட்டேங்காட்டி எனக்கு வந்து இங்கே எரர் காட்டுது. நோ ப்ராப்ளம். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் இருக்கா, ஜஸ்ட் ஸ்டைல் போயிட்டு ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். டெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு பதிலாக கூகுள் ஃபாண்ட் கொடுக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ் டாட் என்ன ஃபாண்ட் வேணுமோ எனக்கு வந்து பசிஃபிக் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம டிசைடு ஃபாண்ட்டை இங்கே கொடுத்துக்க முடியும். அதுக்கு அடுத்து இதோட சைஸ் பை டிஃபால்ட்டாக 14 பிக்சல் ஐ திங்க் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட சைஸ். ஸோ சைஸ் 10 நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபாண்ட் சைஸ் நான் 40 தரேன். ரைட்டா? ஸோ 40 கொடுத்துட்டு திருப்பி ரீலோட் பண்ணும்போது எனக்கு அந்த இது வந்துச்சு. ஸ்மாலில் கொடுப்போம். போல்டாக தரலாம் கொஞ்சம். ஸோ ஃபாண்ட் வெயிட்டில் போயிட்டு ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டுன்னு தரும்போது போல்டாக நமக்கு. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். யா, இப்போ ஓரளவுக்கு இருக்குது.
ரைட். ஸோ இதுக்கடுத்து இப்போ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் சொல்லும்போது நமக்கு ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து ஹோம் பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும்ல. இப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு வருவோம். ஸோ ஃபார் தட் we need to create a home page. ஹோம் ஃபோல்டரில் போயிட்டு ஒரு ஃபைல் home டாட் அப்படின்னு சொல்லிட்டு இது import material package அண்ட் இது ஒரு stateful visit ஹோம் பேஜ் போட்டதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கேஃபோல்டர் பண்ண போகுது. ஸ்கேஃபோல்டில் ஆப் பார் நத்திங் பட் மேலே இருக்கக்கூடிய அந்த நேவிகேஷன் பார் மாதிரி. ஆப் பாருக்கு அடுத்து பாடியில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர் மட்டும் பற்றிக்கு எக்ஸாம்பிளுக்காக போடுவோம். ரைட். கண்டெய்னரில் சைல்டு சென்டரில் டெக்ஸ்ட்டில் போயிட்டு திஸ் இஸ் ஹோம் பேஜ். ரைட். இப்போ இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டேட்ஃபுல் விசிட்டா. இது ஸ்டேட்லெஸ்ஸாக போட்டுருக்கலாம். இது ஏன் ஸ்டேட்ஃபுல் போட்டோன்னா நமக்கு செர்டைன் டைமுக்கு அப்புறம் இது வந்து அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ஸோ ஸ்டேட் சேஞ்ச் ஆகணும் இந்த இடத்துக்கு. ஸோ இது எதை வச்சு பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் விசிட்டில் இனிட் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, இனிஷியல் ஸ்டேட் அப்படின்றது. ஸோ இனிஷியல் ஸ்டேட்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த விசிட் க்ரியேட் ஆகும்போது இதோட ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்றது. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதோட பேரண்ட் கிளாஸ் இது, அதோட டீப்பாக போக வேணாம், ஜஸ்ட் யூஐ மட்டும் பார்ப்போம். சூப்பர் டாட் இன்ஸ்டேட் இது கீழே நம்ம இன்ஸ்டேட்குள்ளே என்ன தரணும். அதாவது இந்த விசிட் லோட் ஆகும்போது, இந்த பேஜ் கால் ஆகும்போது என்னென்ன விஷயம் நடக்கணும் அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஒன்றும் டைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டைமர் என்ன பண்ணும், 2 விஷயத்தை அதை வந்து ஆர்கியூமெண்ட்டாக எடுத்துக்குது. டியூரேஷன் ஒன்று, கால் பேக் ஒன்று. கால் பேக்னா ஒன்று ஃபர்ஸ்ட் டூரேஷன் பார்த்துருவோம். டியூரேஷன்னா எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும் அப்படின்றது. கால் பேக் அப்படின்னா அந்த டியூரேஷனுக்கு அடுத்து என்ன நடக்கணும் அப்படின்றது. ஸோ டியூரேஷன் ஒன்றும் இல்லை, டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸே இருக்குது. டியூரேஷன் செகண்ட்ஸில் போயிட்டு 3 செகண்ட்ஸ். அண்ட் கால் பேக்கில் என்னென்னா இங்கே 3 செகண்ட்ஸ் கழித்து என்ன நடக்கணும் அப்படின்றது. இது ஒரு ஃபங்க்ஷன், கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ 3 செகண்ட்ஸ் கழித்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன எழுதுறனோ அது வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, இல்லை இந்த லேம்டா ஃபங்க்ஷன் அப்படி சொல்லுவாங்க. வாட் எவர் இட் இஸ், ஒரு நேம் வைக்காத ஒரு ஃபங்க்ஷன். இப்போது நான் இப்போ என்ன எழுத போகிறேன்னா, 3 செகண்ட் கழித்து எனக்கு ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னு எழுத போகிறேன். நேவிகேட்டர் டாட் புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது கரண்ட்டாக இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணுன்னு மீனிங். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாமல் ஜஸ்ட் புஷின் மட்டும் போட்டிங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு போயிட்டு திருப்பி மேலே உங்களுக்கு பேக் அடிச்சிங்கன்னா அந்த பேக் பட்டன், இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அமுத்துனீங்கன்னா பின்னாடி வரும். பின்னாடி வந்து பழைய ஸ்க்ரீனுக்கே வரும். அது புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் போட்டோன்னா கரண்ட் இருக்க ஸ்க்ரீன் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீன் போகும். நீங்கள் திருப்பி பேக் பட்டன் இந்த பட்டன் அமுத்திங்கன்னா கூட உங்களுக்கு பின்னாடி வராது. புஷ் ரீப்ளேஸ்மெண்ட் கான்டெக்ஸ்ட் நியூ ரவுட். ரவுட்டுக்கு பேர் என்னென்னா மெட்டீரியல் பேஜ் ரவுட். சிம்பிளாக இந்த மாதிரி போட்டோம்னாலே நமக்கு இது வரும், அந்த ரெக்கமெண்டேஷன் வரும். அண்ட் பில்டர் எப்போ கேட்டாலுமே நம்ம அது கான்டெக்ஸ்ட்டை தான் வந்து வாக்கியமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். ஸோ இது தெரியல, என்ன பாஸ் பண்ணணும்னு தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆட்ரிபியூட் மேலே ஓவர் பண்ணுங்க. இப்படி ஓவர் பண்ணாலே இது எதை வந்து இன்புட், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்துக்குது ஆர்கியூமெண்ட் அப்படின்னு தெரியுங்க. பில் கான்டெக்ஸ்ட்டாக. ஸோ கான்டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் தெரியுதா, ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன். அண்ட் இது வந்து ஒரு ஸ்க்ரீனை பாயிண்ட் பண்ணணும். என்ன ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணுமா, ஹோம் பேஜ். ரைட், ஹோம் பேஜ். இங்கே எல்லாம் கம்மா யூஸ் பண்ணோம்னா கரெக்டாக அலைன் ஆகி வரும். இதுக்கு ஒரு என்னது ஆட் ஆன் இருக்குது. ரைட். ஸோ என்ன எழுதியிருக்கோம், இந்த அதாவது ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் கால் ஆகி 3 செகண்ட் கழித்து எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், அந்த ஹோம் பேஜுக்கு நேவிகேட் ஆகும். ரீலோட் பண்ணுவோம், சரி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். ஸோ ஒன்ஸ் மோர் காமிக்கிறேன். இப்போ நமக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டு 3 செகண்ட்ஸ் எனக்கு இந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் தெரிஞ்சு 3 செகண்ட் கழிச்சு நமக்கு உள்ளே போயிடுச்சா. யா, தட்ஸ் த கான்செப்ட் பிஹைண்ட் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன். இதை செகண்ட்ஸ் பேஸ் பண்ணியும் போடலாம்,
இல்லை கண்டென்ட் லோட் ஆகிறத பேஸ் பண்ணியும் போடலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு பேக் எண்ட் எதுவும் கிடையாது, அதனால செகண்ட் சர்ச் கூட போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த வரப்போகிறதுல நம்ம அதுக்கு அடுத்தடுத்த ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you have any doubts, feel free to ask us.